நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் சேவிங்ஸும் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட். ஒன்றிய கல்வி அமைச்சர் ராஜ்மாசனிட்டு உண்ணாவிரத்தில் ஈடுபட்ட சோனம் வசிங் அவர்களை கடுமையான முறையில் தாக்கி டெல்லி காவல்துறை கைது பண்ணியிருக்குது. மேலும் திங்கட்கிழமை பாராளுமன்றம் நோக்கி இந்திய நாட்டின் கல்வியை பாதுகாக்க போராடிய இளைஞர்களை சுட்டுக் கொல்லவும் துணியாத அளவிற்கு நரேந்திர மோடி அரசாங்கம் டெல்லியில் மாணவர்களை தாக்கியுள்ளது என்பது கண்டிக்கத்தக்க செயல். அவ்வாறு டெல்லியில் தாக்கிய மாணவர்களுக்கு ஆதரவாக இந்தியா முழுவதும் மாணவர்கள் தொடர் போராட்டம் நடத்தி வருகிறோம். உடனடியாக ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் பதவி விலக வேண்டும். மேலும் இந்திய நாட்டின் கல்வியை பாதுகாக்கும் வகையில் போராடக்கூடிய மாணவர்களை தாக்குகின்ற டெல்லி காவல்துறையின் மீது, அமித்ஷா காவல்துறையின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் சோனம் வசிங் அவர்களை மருத்துவ காவல் வைத்திருப்பதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. உடனடியாக சோனம் வசிங் அவர்களை எந்த ஒரு நிபந்தனையின்றி விடுதலை செய்ய வேண்டும். மேலும் ஒன்றிய கல்வி அமைச்சர் உடனடியாக பதவி விலகும் என கூறி டிஒஎஃப்ஐ, எஸ்எஃப்ஐ மற்றும் இளைஞர்கள், மாணவர்கள் இந்த போராட்டம் துவங்கியிருக்கோம். இந்த போராட்டம் என்பது கோவை மாவட்டத்தில் வெறும் துவக்கம் மட்டும் தான். இந்த போராட்டத்தை மிகப்பெரிய அளவில் எப்படி ஜல்லிக்கட்டுக்கு கோவை மாவட்டம் முழுவதும் ஒரு மிகப்பெரிய போராட்டம் நினைச்சோம், அதே மாதிரி இந்திய நாட்டின் கல்வியை பாதுகாக்க நரேந்திர மோடி அரசாங்கத்தின் கல்விக் கொள்கையை முறியடிக்க, நீட் தேர்வு ரத்து செய்ய தமிழகம் முழுவதும், இந்தியா முழுவதும் டிஒஎஃப்ஐ, எஸ்எஃப்ஐ மாணவர்கள் போராட்டத்தை திட்டமிட்டிருக்கோம். அடுத்த கட்ட போராட்டத்துக்கான இன்னைக்கு ஒரு கூட்டம் வந்து காத்திருப்பு போராட்டம் நடத்திருக்கோம். ஏறக்குறைய 42 மணி நேரம் காத்திருப்பு போராட்டத்துக்காக நாங்கள் திட்டமிட்டு இருக்கோம். ஆனால் தமிழக அரசின் காவல்துறை, டெல்லி காவல்துறையும் தமிழக அரசின் காவல்துறையும் ஒரே மாதிரி தான் இருக்கு. நேற்றைய தினம் சென்னையிலையும், மதுரையிலையும், மயிலாடுதுறையிலையும் டெல்லியில் பாதிக்கப்படுவதற்காக போராட்டம் பண்ணிய எஸ்எஃப்ஐ, டிஒஎஃப்ஐ தோழர்களை கண்மூடித்தனமாக தாக்கி கைது பண்ணியிருக்காங்க. நேற்று தினத்திலிருந்து கோவை மாநகர காவல் கிட்டையும் தமிழ்நாடு முழு காவல்துறை கிட்டையும் எஸ்எஃப்ஐ, டிஒஎஃப்ஐ கேட்டிருக்கோம். அகிம்சை முறையில போராட்டம் எடுத்திருக்கேன், உங்களுக்கு இடம் வேணும்னு கேட்டிருக்கோம். நாங்க விஜய் கிட்ட பார்த்து கேட்கிற ஒன்னே ஒண்ணுதான், தமிழக அரசு நீட் தேர்வை எதுக்குன்னு சொல்லுது. அப்படி இருக்கும்போது இவ்வளவு பெரிய தமிழ்நாட்டுல எங்களது கோரிக்கைகளை சொல்ல ஒரு இடம் கிடையாதா? தமிழ்நாட்டுல இன்னைக்கு எவ்வளவோ மாநிலங்களுக்கு இடம் இருக்கு. அப்படி இருக்கும்போது எங்கள் கோரிக்கைகளை மக்களிடம் கொண்டு செல்றதுக்கு டெல்லியில் ஜந்தர் மந்தர் போல கோவையிலும் ஒரு இடத்தை உருவாக்கி தர வேண்டும். அங்கு அனைத்து மாணவர்களும் கல்வி உரிமைக்கான போராட்டத்தை திட்டமிட்டு இருக்கோம். எங்களை அரெஸ்ட் பண்ணாலும் நாங்கள் மண்டபத்துக்கு போயிட்டு எங்க காத்திருப்போட தொடர போறோம். மீண்டும் வெளியிட்டாலும் உடனடியாக மீண்டும் போராட்டத்தை திட்டமிட்டு இருக்கோம். அடுத்து உனக்கு அசை அடிதான். India!
நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் சேவிங்ஸும் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட்